எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீகிதம்லா. 7 நாட்கள் 7 செய்திகள். இது உங்களோட டெக் செய்திகள் 91st எபிசோட். ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஆமாங்க, ரொம்ப நாளா நீங்க மோட்டோ ஒன் ஃபியூஷன் பிளஸ் அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாமே கேட்டுட்டே இருந்தீங்க. என்னால ஏன் போட முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ரிவ்யூ யூனிட் கிடைக்கல. பிளிப்கார்ட்ல ஃபர்ஸ்ட் சேல் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனா அந்த சேல் ஆர்டர் பண்ண முடியல. ஃபைனலா பாத்தீங்கன்னா செகண்ட் சேல நான் ஆர்டர் பண்ணேன். இன்னைக்கு காலையில நம்மளுக்கு டெலிவரி கூட கிடைச்சாச்சு. ஆனா ஒரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், சென்னையில பிளிப்கார்ட்டும் அமேசான் இன்னமும் உங்களுக்கு டெலிவரி ரெஸ்யூம் பண்ணல. ஸோ என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பெங்களூருக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பெங்களூர்ல டெலிவரி ஆயிடுச்சு. அங்கேருந்து நான் திருப்பி கொரியர்ல சென்னைக்கு கொண்டு வரணும். ஸோ ஒரு 2 டேஸ்ல நமக்கு சென்னைக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் நம்ம மோட்டோ ஒன் ஃபியூஷன் பிளஸோட கவரேஜ் நம்ம சேனல்ல ஆரம்பிக்கலாம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மீட். ஆமாங்க, கூகுள் தரப்புல இருந்து ஒரு பாப்புலரான வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப் இல்லாட்டி ஒரு மீட்டிங் ஆப் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா கூகுள் மீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கூகுள் மீட் இன்னைக்கு நம்மளுக்கு 100 மில்லியன் டவுன்லோட் தொட்டிருக்கு. கண்டிப்பா பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 நாள் முன்னாடி கூகுள் மீட்ல நம்மளுக்கு 50 மில்லியன் டவுன்லோட் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த 50 நாள்ல பாத்தீங்கன்னா அப்படியே நமக்கு ரெட்டிப்பாயிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு 100 மில்லியன் டவுன்லோட்ஸ் இருக்கு. அதாவது லாஸ்ட் 50 நாள்ல நமக்கு 50 மில்லியன் தடவை நமக்கு கூகுள் மீட் டவுன்லோட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா கூகுள் தரப்புல இருந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கூகுள் மீட் கண்டிப்பா நல்ல சாஃப்ட்வேர் தான். ஸோ அதுக்கு 100 மில்லியன் டவுன்லோட்ஸ்னா கண்டிப்பா சூப்பரான விஷயம் தான். அடுத்த செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிக்டாக். ஆமாங்க, டிக்டாக் இப்போ நம்ம டெய்லி நியூஸ்ல பாக்குறோம். சோ டிக்டாக் பத்தி இன்னைக்கு நமக்கு 2 செய்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதல் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிக்டாக் ஹாங்காங்ல நமக்கு எக்ஸிட் ஆக போறோம் அப்படின்னு சொல்லி டிக்டாக் தரப்புல இருந்து நமக்கு சொல்லிட்டாங்க. சோ இன்னும் கொஞ்ச நாள்ல ஹாங்காங்ல கூட டிக்டாக் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு சோர்சஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ் கூட கூடிய சீக்கிரம் டிக்டாக் பேன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ ஏர்டெல்ல நம்மளுக்கு சிக்னல் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. நம்மளுக்கு ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஏர்டெல் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர்டெல் நம்மளுக்கு ப்ரியாரிட்டி 4G நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி ஒரு புது விஷயம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரியாரிட்டி 4G நெட்வொர்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் பிளாட்டினம் கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரியாரிட்டி 4G நெட்வொர்க் கொடுக்க போறாங்க. அதாவது அந்த பிளாட்டினம் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நம்மளுக்கு 4G இன்னும் ஃபாஸ்டா இருக்கும். அவங்க எந்த இடத்துல இருந்தாலும். ஸோ டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பீடு கம்மி பண்ணிட்டு பிளாட்டினம் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நமக்கு ஸ்பீடு எக்ஸ்ட்ராவா தராங்க. இது கண்டிப்பா நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பிளாட்டினம் கஸ்டமர்ஸ்க்கு நல்ல விஷயம் தான். ஆனா மீதி எல்லாருக்கும் கெட்ட விஷயம். ஸோ நீங்க பிளாட்டினம் கஸ்டமரா ஆகிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 499 rupees மேல இருக்க போஸ்ட்பெய்ட் பிளான் எடுத்தா மட்டும்தான் உங்களால பிளாட்டினம் கஸ்டமரா இருக்க முடியும். ஸோ பிளாட்டினம் கஸ்டமரா இருந்தால் முதல் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் கடைக்கெல்லாம் போனால் உங்களுக்கு கியூல நிற்க தேவையில்ல, டக்குன்னு போய் உங்களை கன்சல்ட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ப்ரியாரிட்டி 4G நெட்வொர்க்கும் தராங்க. ஸோ ப்ரியாரிட்டி 4G நெட்வொர்க் கண்டிப்பா நல்ல விஷயமா கெட்ட விஷயமா எனக்கு தெரியல. பிளாட்டினம் கஸ்டமர்ஸ்க்கு நல்ல விஷயம் தான். ஆனால் அவங்கனால மீதி எல்லாருக்கும் ஸ்பீடு குறையும். ஸோ அது கண்டிப்பா கெட்ட விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம்சங் நோட் 20. ஆமாங்க, ரீசெண்டா தான் பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், சாம்சங் நோட் 20 அபிஷியலா சாம்சங் காரங்களே யுக்ரைன் நமக்கு போட்டோஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க தெரியாம. அந்த போட்டோஸ் பார்க்கும்போது கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு வேற சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நோட் 20யோட லைவ் இமேஜஸ் நமக்கு லீக் இருக்கு. கண்டிப்பா போன் மேசிவா இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே எல்லாம் நமக்கு கார்ஜஸா இருக்கு. டியூவல் பஞ்ச் ஹோல் நமக்கு இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு பெரிஸ்கோப் கேமராவும் இருக்கு. ஸோ போன் பாக்குறதுக்கு இப்பவும் பாத்தீங்கன்னா லைவ் இமேஜஸ்லயும் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. ஸோ லான்ச்சுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதான் PS5 ரிவீல் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. நீங்கள் டெக் செய்திகளை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். PS5 ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் நமக்கு பேஜ் கூட லைவ் ஆக்கிட்டாங்க. ஸோ ஜூலை 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் அவங்களோட கன்சோல் கேமிங்கோட நம்மளுக்கு ரிவீல் பண்ண போகிறாங்க. ஸோ என்னென்ன கேம்ஸ் எக்ஸ்பாக்ஸில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 23ஆம் தேதி நம்ம பார்க்கலாம். ஸோ எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பாக்ஸோட வெப்சைட்டில் உங்களால் பார்க்க முடியும். அப்புறம் நமக்கு எக்ஸ்பாக்ஸோட யூடியூப் சேனலில் பார்க்க முடியும். அப்புறம் எக்ஸ்பாக்ஸோட ட்விட்ச் சேனல்ல உங்களால பார்க்க முடியும். அடுத்த செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோ ஒன் ஃபியூஷன் பிளஸ். ஆமாங்க, இந்த செய்தியை பார்த்ததுக்கு அப்புறம்
அப்பாடா நான் தப்பிச்சேன் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஆமாங்க, இப்போ வந்து கரெக்டா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து மோட்டோ ஒன் ஃபியூஷன் பிளஸோட பிரைஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 17,000 ருபீஸ் இருந்துச்சு. இப்போ வந்து நமக்கு ₹500 ஏத்திட்டு 17,500 ருபீஸ்க்கு வந்து நமக்கு ஏத்திட்டாங்க. ஸோ நான் லாஸ்ட் சேல் ஆர்டர் பண்ணும்போது 17,000 தான். ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட் போய் செக் பண்ணீங்கன்னா 17,500 ருபீஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இது வந்து நமக்கு டெம்பரரியா ஏதாச்சும் ஏற்றிருக்காங்களா, இல்லை வந்து நம்மளுக்கு இனிமேல பிரைஸ் ஃபுல்லாகவே பர்மனெண்ட்டாக ஏற்றிருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா மோட்டோல வந்து நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் எதுவும் அஃபிஷியலாக வந்து சொல்ல. ஆனால் ஃப்ளிப்கார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏற்கனவே வந்து பிரைஸ் வந்து புது பிரைஸ் தான் வந்து நமக்கு காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அடுத்த சேல் வந்து மண்டே இருக்கு. மண்டே வந்து மோஸ்ட் ப்ராபபிளி நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் ₹500 வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 சேலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பேருக்கு மட்டும் தான் யூனிட் வந்து கிடச்சிது. ஸோ சில யூனிட் மட்டும் ஃபர்ஸ்ட் 2 சேலுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தேர்ட் சேல் வந்து பிரைஸ் ஏற்றி விற்கலாம்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஃபோனோட ரிவ்யூலாம் நிறைய பேர் சொல்றது பார்த்தா கண்டிப்பாக நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து டெஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஃபைனலான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ M2 ப்ரோ. ஆமாங்க, போக்கோ M2 ப்ரோ வந்து நமக்கு ஃபைனலாக வந்து லான்ச் ஆயிடுச்சு. லான்ச்சுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து போக்கோ M2 ப்ரோவில் என்னதான் புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே ரெட்மி நோட் 9 ப்ரோவை தான் திருப்பியும் வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, போக்கோ வந்து நமக்கு எதுவுமே பண்ணல. என்னெல்லாம் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கோ M2 ப்ரோக்கும் ரெட்மி நோட் 9 ப்ரோக்கும் முதல் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாங்க ரெட்மி பிராண்டை இழுத்துட்டு நமக்கு வந்து போக்கோ அப்படின்னு சொல்லி வந்து ஃபோன் பின்னாடி வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் ஃபோன் பின்னாடி பார்த்தீங்கன்னா போக்கோவில் வந்து நமக்கு டியூவல் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட்மியில் வந்து ஒரு கலர் தான் இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்பெசிஃபிகேஷன், டிஸ்பிளே எல்லாமே ஒரே விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு விஷயத்தில் நமக்கு என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸில் இருக்க 33 வாட் சார்ஜர் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, நமக்கு வந்து MI லோகோ கூட மாத்தல. அப்படியே அந்த ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் சார்ஜர் வந்து அப்படியே வந்து இந்த போனோட பாக்ஸ்க்குள்ள வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து போக்கோ எப்படி இண்டிபெண்டன்ட் பிராண்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து இது வரைக்கும் தெரியல. ஸோ சுத்தமா பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சும் இல்லை. ரெட்மி நோட் 9 ப்ரோ எடுத்துட்டு நமக்கு வந்து 33 வாட் சார்ஜர் போட்டு நமக்கு வந்து இந்த பாக்ஸில் விற்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி உள்ள வந்து நமக்கு போக்கோ லான்ச்சர் இருக்கு. ஆனால் அதை வந்து நம்ம வித்தியாசம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோ நம்மளால கூட போக்கோ லான்ச்சர் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து ரெட்மி நோட் 9 ப்ரோ பிளஸ் போக்கோ லான்ச்சர் பிளஸ் 33 வாட் சார்ஜர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து போக்கோ M2 ப்ரோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கீழே கமெண்ட்ஸ் மறக்காம நம்ம கீதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.